தமிழக அரசியல் களம். தமிழகத்தில் இப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கு. அந்த செயல்பாடுகள் எப்படி எப்படி பார்க்குறீங்க? புதிய அரசின் செயல்பாடுகள் இதில் சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் தயக்கமே மிக நன்றாக இருக்கின்றது. குறிப்பாக அந்த அம்மையார் சமீபத்தில் டெல்லிக்கு சென்ற போது அங்கே பத்திரிகை நிருபர்களை சந்தித்த போது சில விஷயங்களுக்கு அவர்கள் விளக்கம் சொல்லும் போது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். மிக சரியாக சொன்னார். குறிப்பாக இந்த தலைமைச் செயலகம் மாற்றுவதை பற்றி பெரிய சர்ச்சை இருந்தது, உங்களுக்கு தெரியும். நான் கூட முதலில் ஒரு மாதிரி நினைத்தேன், ஏன் பிடிவாதமாக இப்படி செய்கின்றார்கள் என்று கூட நான் கூட நினைத்தேன். ஆனால் அந்த அம்மையார் சொன்ன விளக்கத்திற்கு பிறகு அது ஏதோ ஒரு சிறிய இடத்துல இவருக்கு அப்பப்போ ராஜான்னு நினைப்பு இல்லையா, மாளிகைகள் கட்ட வேண்டும், நடன பெண்கள் ஆட வேண்டும், அதுவும் ஆயிரக்கணக்கில் ஆட வேண்டும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் உள்ளவர். அதனால அவசர கோலமாக அதை கட்டி அதிலே அரசு அலுவலர்கள், அரசினுடைய துறைகள் 36 துறை என்று சொல்லலாம், அத்தனை பேரும் அங்கே வருவதற்கு வசதியும் கிடையாது, இடமும் கிடையாது. ஆகவே தான் நான் மீண்டும் அதை தொடர்ந்து அங்கே கட்டப்பட்டு வருது அப்படின்னு சொல்றாரு சார். கட்டப்பட்டு வந்தாலும் அந்த அம்மா மிக விளக்கமாக சொன்னார்கள் எவ்வளவு இடம் அதிலே இருக்கின்றது, அதிலே கட்டடமாக எத்தனை சதுரடி இருக்க முடியும், அந்த சதுரடியில் எவ்வளவு வைக்க முடியும் என்பதெல்லாம் மிக விளக்கமாக அந்த அம்மையார் சொல்லும்போது நானே எனக்கு இருந்த ஒரு குழப்பம் தெளிந்து நானே அந்த அம்மையார் செய்ததுக்கு சரி, 100க்கு 100 சரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போது இருக்கின்றேன். ஆகவே அம்மையாருடைய அந்த அப்ரோச் என்று சொல்கின்றோமே, அது இந்த முறை ஒரு அதிலே ஒரு முதிர்வு தெரிகின்றது, அதிலே ஒரு சிந்தனை ஓட்டம் தெரிகின்றது, ஆரம்பம் மிக நன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, சில பேர் இந்த சமூக விரோதிகள் காலியாக இடங்களிலே போய் குடிசையை போட்டுக்கொண்டு பணத்தை வாங்குவது, காரிலே 10 பேர் போய் கொடியை போட்டுக்கொண்டு இந்த தொழில் அதிபர்களிடம் பணத்தை வாங்க மிரட்டுவது, இது போன்ற காரியங்கள்லாம் இப்போது நடைபெறாமல் இருப்பதே சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கின்றது. இது தொடர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அதே டெல்லியில் வந்து ரொம்ப விளக்கமாக தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்க. அதே டெல்லியில் வச்சு தான் அந்த திரு ப. சிதம்பரம் வந்து வெற்றி பெற்றது வந்து செல்லாது, அதாவது வெற்றி பெற்றது வந்து முறைகேடாக வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்காங்க. அந்த குற்றச்சாட்டை பற்றி நான் எந்த விதமான விளக்கமும் இப்போது சொல்லக்கூடிய நிலைமையில் இல்லை. காரணம், சிதம்பரம் அவர்கள் சொல்லியது போல இந்த விஷயம் கோர்ட்டிலே இருக்கின்ற காரணத்தால் நான் அதை பற்றி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சில வேளை இதை நீங்கள் வரவேற்றீங்களோன்னு நினைச்சேன். இதை நான் வரவேற்றேன் என்று சொல்வதாகவோ அல்லது அதை நான் விமர்சித்தேன் என்று சொல்வதாக இரண்டும் கிடையாது. என்னை பொறுத்தவரையில் கோர்ட்டுக்கு ஒரு மரியாதை தர வேண்டும், நீதித்துறைக்கு. அடுத்த 5 ஆண்டுகள் இந்த தமிழகம் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? இந்த தமிழகம் முதன்மையான மாநிலமாக வர வேண்டும். இங்கே மின்சார வெட்டு என்பது கடந்த கால சரித்திரமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லாவற்றையும் விட ஒரு நாடு பொருளாதார மேம்பாட்டை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முக்கியம் மின்சாரம் தான். கண்டிப்பா. அது நம்முடைய இதற்கு முன்பு இருந்த அரசாங்கம் அதிலே ஏனோ கவனம் செலுத்தவில்லை. இந்த அம்மையார் அதில் கவனம் செலுத்துவதாக சொல்லி இருக்கின்றார்கள். அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பேன் என்று சொல்லி இருக்கின்றார்கள். கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, நான் சொல்வது போல எப்படி ஒரு காலத்தில் தமிழ்நாட்டிலே படித்தவர்கள் அதிகம், தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற அதிகாரிகள் திறமையானவர்கள் என்ற பெயர் இருந்ததோ அந்த பெயர் மீண்டும் தமிழகத்திற்கு வர வேண்டும். சிறந்த மாநிலம் தமிழகம் ஆக வருவதற்கு அம்மையாருடைய திட்டங்கள் அப்படி அமைய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். செய்வார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு கொஞ்சம் இருக்கின்றது. இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானமெல்லாம் தமிழகத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு துணிச்சலான ஒரு தீர்மானமெல்லாம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? நீங்கள் துணிச்சலான தீர்மானம் என்று சொல்கின்றீர்கள். இது ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரால் செய்ய முடியும். ஆனால் ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரியால் இதை செய்ய முடியாது. ஏனென்றால் நாம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். காரணம், திரு இளங்கோவன் இதை வரவேற்கிறாரா? பொருளாதார தடை விதிக்கணும் அப்படின்னு செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை வரவேற்கிறார். இது நடைமுறையில் சாத்தியம் இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நாம் ஏற்கனவே ஸ்ரீலங்காவோடு எஃப்டிஐ எஃப்டிஐ என்றால் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இன்றைக்கு ஸ்ரீலங்கா பல நாடுகள் நம்முடைய நாட்டுக்கு அனுப்புகின்ற பொருளை ஸ்ரீலங்கா வழியாகத்தான் அனுப்புகின்றார்கள். காரணம், எஃப்டிஐ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கின்ற காரணத்தால். நாமும் பல நாடுகளுக்கு பொருளை அனுப்பும் போது ஸ்ரீலங்கா வழியாகத்தான் அனுப்பி கொண்டிருக்கின்றோம்.
ஆகவே உணர்ச்சி வேகத்தில் சில செயல்களை ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கின்றவர்கள் செய்ய முடியுமே தவிர, ஆனால் இந்த நாட்டை ஆளுகின்றவர்கள் உலக அரங்கிலே நம்முடைய நாட்டுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கின்ற நிலையில் நாம் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற செயல்களில் நாம் ஈடுபட முடியாது. ஆகவே இங்கே இவர்கள் எடுத்த இந்த நடவடிக்கை போல் மத்திய அரசாங்கம் எடுக்க முடியாது. ஆனால் எதற்காக இத்தகைய தீர்மானங்கள் கொண்டு வரப்படுகின்றன தமிழகத்தில் என்பதை உணர்ந்து மத்திய அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி சார், செல்வி ஜெயலலிதா, திரு கலைஞர் அவர்கள் 2 பேரை பற்றி உங்களோட ஒப்பீடு என்ன சார்? அதாவது என்னை பொறுத்தவரையில் கலைஞருடைய இரு பக்கங்கள், ஒரு பக்கத்தை பற்றி நான் அதிகமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றேன். இன்னொரு பக்கம் தமிழ் ஒரு ஒரு உயர்வு கொடுத்தவர் என்பதை நாம் ஒத்துக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, கடுமையான உழைப்பாளி. இந்த வயதிலும் அவரே கேள்வி கேட்டுக்கொண்டு அவரே பதில் சொல்கின்றார் என்பது பெரிய விஷயம். இந்த வயதில் அவரை போன்று யாரும் இவ்வளவு உழைக்க முடியாது. அதேபோல் எவ்வளவு தடங்கல்கள் வந்தாலும், எவ்வளவு துயரங்கள் வந்தாலும், அந்த துயரம் ஒரு நாள் 2 நாள் தான் இருக்க வழியே, 3ஆவது நாள் he bounces back. அது எனக்கு ஒரு அவரை பிடித்த விஷயங்கள். அதேபோல் ஜெயலலிதா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த அம்மையார் வந்தால் சமூக விரோதிகள் வாலாட்ட மாட்டார்கள். அந்த அம்மையார் வந்தால் நாட்டிலே மக்கள் நிம்மதியாக வாழலாம். திருட்டு கொள்ளை என்பதெல்லாம் குறையும். கட்ட பஞ்சாயத்து செய்பவர்கள் இருக்க மாட்டார்கள். அதேபோல் நினைத்த நேரத்தில் டாஸ்மாக் கடையில் புகுந்து சரக்கை எடுத்துக்கொண்டு போய் பணம் தராமல் இருந்த நிலையெல்லாம் இருந்தது. ஹோட்டலிலே சாப்பிட்டு விட்டு பில் கொடுக்காமல் நழுவுவது எப்படி, காரிலே கொடியை கட்டி கொண்டு போய் விரட்டி அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இப்போது வாளை சுருட்டி கொண்டிருக்கின்றார். மிகப்பெரிய தீவிரவாதத்திற்கு ஆதரவு தருகின்றோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு வாளை சுருட்டி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதோடு மட்டுமல்ல, நாங்களும் முதலமைச்சரோடு தான் இருக்கின்றோம் என்பதை தப்பட்டம் போட்டு காட்டிக்கொள்கின்றார்கள். என்றால் சட்டம் அவர்கள் மீது பாயக்கூடாது என்று. ஆனால் எனக்கு தெரியும், யார் தவறு செய்தாலும் இந்த அம்மையார் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டார்கள். ஆகவே அந்த அம்மையாருடைய அந்த தன்னம்பிக்கை, இந்த ஆளுகை திறன், இன்னொன்று எதையும் சீக்கிரம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. கடந்த காலங்களில் அவர்களிடம் இருந்த குறைகளை அவர்கள் மீண்டும் அந்த குறைகள் அவர்களை அண்டாமல் இருப்பதற்கு அவர் தன்னை தயார்படுத்திக் கொள்வார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ரொம்ப மகிழ்ச்சி சார், எங்களோட அழைப்பேற்று மீண்டும் இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கேற்று இருக்கீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து நம்ம இந்த நிகழ்ச்சி வாயிலா பார்ப்போம். இல்லை, இன்ட்ரெஸ்டிங்கா நீங்கள் கேட்ட கேள்விகள் அப்படி, நீங்கள் கேட்ட கேள்விகள் உண்மையாலுமே நான் வரவேற்கின்றேன். என்றால் உங்களுடைய கேள்வியில் ஆழமும் இருந்தது, அர்த்தமும் இருந்தது. நீங்களும் தயவுதாட்சியை பார்க்காமல் கேள்விகள் கேட்டீர்கள், நானும் அதற்கு பதில் சொன்னேன். ஆகவே மீண்டும் 2வது முறையாக உங்களுடைய நேயர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்த தந்தமைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து